திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வடமாநிலத்தைச் சேர்ந்த பிபின் மாஞ்சி என்ற 19 வயது இளைஞனை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அந்த இளைஞனை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி பிபின் மாஞ்சியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து புழல் மத்திய சிறையில் அந்த இளைஞர் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 8 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கும்மிடிப்பூண்டி தபக எம்எல்ஏ விஜயகுமார் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோரை மிரட்டியதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இருந்தபோது தன்னுடைய ஆட்களுடன் சென்ற எம்எல்ஏ குழந்தையின் பெற்றோரை மிரட்டி கையெழுத்து வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. வீடியோ பிடிக்க சொல்றாங்க சார். நான் பேசுறேன் விஜயகுமார் சார். உரிய விசாரணை நடத்துறோம் மாதர் சங்கம் சார். விசாரணை நடத்தணும். இதுல புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாதர் சங்கம் கேட்டிருக்கு சார். என்ன சார் உங்களோட கருத்து?